உங்களுக்கு 3 மணிக்குல இருந்து 5 மணிக்கு தான் பஸ். ஆமா. வீட்டுக்கு போக தனியா நிக்கிறேன். 2 மணி நேரம் தனியா நிக்கிறோம். இருட்டு நேரம். ஒரு 10 பேர் உன்னை கற்பழிக்க வராங்க. பத்தாதா? ஏய் விளக்கமாறு முகரைய பாரு முகரைய. 10 பேர் கற்பழிக்க வராங்க. சரி ஒரு பேச்சுக்கு ஒரு 15. ஐயோ முருகா 10 பேரை என்ன கேரியல 5 பேர் சேர்த்து வேற. ஓ நீங்க இது பண்றத பார்த்தா அவங்க தாங்க மாட்டாங்கங்கற. அப்புறம் என்னோட லம்பா நீ முட்ட பாய். சரி விடு. ஒரு 5 பேர் கற்பழிக்க வராங்க. அந்த 5 பேரையும் நீ ஒத்த ஆளா நின்னு எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்பா அது வேற விஷயம். சமாளிக்க சும்மா இருந்து தொலையும். எப்படி தெரியுமா சமாளிக்கணும்? எப்படிங்க? இந்த பார் ஒண்ணும் இல்ல. இப்படி கை வச்சு இப்படி கராத்தே நான் உனக்கு கராத்தே கத்து தரேன். இந்த கராத்தைய வச்சு நீ அந்த இங்க ஆமா இங்க அந்த கராத்தைய வச்சு நீ இப்படி அவங்கள சமாளிக்கிற. எப்படி தெரியுமா? இங்க லைட்டா அப்படி காலை விரி. ரொம்ப விரிச்சுனா கராத்தை உள்ள போயிடும். லைட்டா விரிச்சியா? விரிச்ச உடனே 10 பேர் உன்னை நோக்கி வராங்க. 10 பேர் நோக்கி வைக்கும்போது விரிக்கணும். மூதேவி விரிச்சா ஊரே ஓடதானே. அதானே மோரைய பார் மோரைய. 10 பேர் அடிக்க வராங்கன்னா காலை விரிக்கணுமா? ஊசு பொசிஷனுக்கு வர சொல்றேன். சரி அது எப்படி தெரியுமா விரிக்கிற? அவங்கள பார்த்தோன்னே இப்படி விரிச்சிட்டு வச்சுக்க. தப்புல ரெடி ஆயிடுச்சுடா அப்படிங்கறாங்க. நீ ஏன் புரிஞ்சுக்கிட்ட? அவங்க பார்த்தோன்னேங்கற ஒரு ஸ்டெப் அப்படி பாத்தியா? பாவடை அடைஞ்சலா இருக்கா? இந்த பாவடை கழட்டி வச்சிட்டு துண்டை கொடுப்பா. ஏய் மரியாதை இருக்காது. துண்டு பெருசா இருக்குமா? சரி விடு. கோமணம் இது வேணாம். கோமணமா? வேணாம் அதெல்லாம் ஜென்ஸ்க்கு. நீ லேடிஸ் அதனால மாஸ்க். ஓகே இப்படி வச்சுக்கிட்டியா? இப்ப 10 பேர் வரப்ப என்ன பண்ணணும்? அப்படியே இப்படி கை வச்சுக்க. நெஞ்ச லைட்டா நிமித்து. ஏய் இதுக்கு மேல நிமிர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மறுக்க நிமித்து. அந்த சுத்தியில கொடுப்பா. ஏய் இது என்ன பந்தா? அண்ணே நிமித்துறேன் மாமாங்க. இங்க வா. அப்படி 10 பேர் வரும்போது குசு வந்துரும் போல. சும்மா இருந்து தொலை. வாட்டி குசு வரும். நாடி தொலைவி எவன் போடுறான்னு தெரியல. கர்மம் முடிச்சவன். மறுபடியும் முக்கி பாரு. போட்டிக்கு போட்டி. அவன் போட்டதுக்கு நீ போடுறதுக்கும் சரியா போயிடும். ஆளு மூஞ்சி மோரையும் பாரு. சொல்லுங்க சமாளிக்கணுமா? சரி விடு. உனக்கு இந்த கராத்தைய கூட சமாளிக்க தெரியல. வேற இதே நீ வீட்டுல இருக்கும்போது நாடத்துக்கு போற பிள்ளை நீ. ஆமா. ஆம்பளை ஆளுங்க வீட்டை விட்டு வெளில வந்துரும். நீ நைட்ல தனியா இருப்பேன். அப்ப சமாளிக்கிறது எப்படிங்க? இது கராத்தை கூட வேணா விடு. சரி. அந்த 10 பேர் அந்த வீட்டுக்கு வராங்க பாத்தியா? அப்ப என்ன தெரியுமா பண்ற? என்ன பண்ணணும்? கையில அந்த குச்சை வாங்க. அந்த கையில வாசிக்கிறீங்களா? இல்லண்ணே அது ரொம்ப சின்னதா இருக்குண்ணே. அந்த பிள்ளைக்கு பத்தாது. இல்லண்ணே அதுவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இத்த தண்டி கையில எடுத்து இருக்கா? இருக்குடா. நான் பார்த்தது இல்ல. நீ பாத்துருக்க மாட்ட. நீ உனக்கு காட்டி இருக்க மாட்டாங்க. மச்சான் இத்த தண்டியா? வீரமணி ஐயோ அவனை கூப்பிடாத. இதை விட பெருசா இருக்கு அவனுக்கு. வேண்டாம். ஐயோ உன்னத. ஐயோ உன்னத வேண்டாம். ஐயோ வேண்டாம். அவுந்திருச்சா? ஐயோ யார்ட்டடா அன்றாயிடுது? நல்ல வேளை அவந்த டைமிங்க பாரு. போறப்ப வந்திருக்கு. வரும்போது நல்ல வேளை. அப்புறம் அவன் குச்சை எடுத்துக்க வேண்டியதான். இந்த குச்சை எடுத்துட்டியா? இப்படி புடிச்சுக்க. இடது கையிலயா வலது கையிலயா? புடிக்கிறதுல என்னடி? எந்த கையில வேணா புடிச்சுக்கலாம். சரி விடு. எனக்கு வந்து இந்த குண்டி கழுவுற கை தான் நல்லா இருக்கு. அவசரத்துல எதுல புடிக்கிறனால தெரிய கூடாது. கையில புடிச்சிரணும். கையில புடிச்சு எடுத்துக்கிட்டு ஆட்ற. என்னத்த? குச்சதான். என்ன வந்ததுல இருந்து ஆட்டுறது நிமித்துறது குத்துறதுலே இருக்கிறீங்க. என்னத்தான் உன்னைய பார்த்தா அப்படிதானே பாக்கும்போது. சரி குச்சை எடுத்துக்க. வச்சுக்கிட்டியா? அப்படியே லைட்டா தூக்கி அவங்கள்ட்ட காட்டு. என்னத்தங்க எனக்கு நீங்க தானே ஆட்ட சொன்னீங்க. நீ ஆட்டத்துல ஒரு வேலை இருக்குன்னு. ஓ என்னத்த அந்த புள்ள வீட்டுல படுத்திருக்குது. 10 பேர் வரும்போது தூக்கி காட்டுனா என்னத்துல தூக்கி காட்ட சொல்ற? இல்லடா இந்த கம்ப எடுத்து காட்ட சொல்றேன்டா. வச்சாம இருந்த அது உளரும்டா. இருக்கிறத மறந்து போயிருவேன் போல இருக்கு. சரி நீ ஆட்டுறது கூட வேணாம் விடு. ஏன் மாமா ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆக்கிட்டாக்க பாடுறா. உருகுதே மருகுதே. என்னடா இப்படி நம்ம சிவகரவுல கள்ளத்துறவுக்கு போயிட்டு புரிஞ்ச வரணும் ஓடியாந்தே மாதிரி. என்னடா
ஒரு கால் வெளியில வந்துருச்சு. இது என்னடா மாட்டு இளங்குடி மாதிரி என்னடா இது? உள்ள விடுங்க மாமா. ஏய் இந்தாயா. என்னை லூஸ் ஆக்கிட்டே நீ உள்ள வர உடனே ரவர வர உடனே கிண்ணா 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 கிண்ணா. நாளாகமா. அடி ஒத்த கடை டோல்கட்டு. மாமா பேண்ட் கலந்துருச்சு பார்க்க போயிருக்காங்க. பாட்டு தாண்டா பேப்பர் மேனவி யாரா தலைவா அதெல்லாம் எங்க இருந்த தலைவா? நீ சுத்த பொத்து பாடுறா நீ. என்னத பொத்தனா? அடி ஒத்த கடை டோல்கட்டு. அடி ஒத்த கடை டோல் கேட்டு உனக்கு வாங்கி தாரேன் கோல்கட்டு. உனக்கு வாங்கி தரேன் கோல் கேட்டு. அடி கொஞ்ச நேரம் நீ வாடி மூக்காயி. மூக்காயா? நம்ம அவசரமா போய் வருவோம் ராக்காயி. ஒத்த கடை டோல்கட்டு வாங்கி தாரேன் கோல்கட்டு. டோல் கேட்டு வாங்கி தரேன் கோல் கேட்டு. கொஞ்ச நேரம் 500 ரூபா தருவேன். கிண்ணா கிண்ணா. மாமா இந்த கிண்ணானா என்னன்னு சொல்லுங்க. என்ன நீங்க ஒரு ஆளா கூட மதிக்கவே இல்லையே. ராதா பப்பிஸ்தானு ராதா பப்பிஸ்தானு. கிண்ணா 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 கிண்ணா. நீனு மோசமான ஒம்பல கிடைச்ச வேலை இருக்கலாம் அவனை போட்டு அடிக்கிறியே. சீ மனுஷரானி ஒழுக்கமா பேசு. ஐத்தையும் மாமனும் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா அண்ணமேனும் இன்னையும் சுகந்தானா. முத்து மாமா என்ன விட்டு. அப்படி ஒரு குசை போட்டு கொடுத்தா கறி சாகட்டும் பிறகு திருப்பேன். உங்களுக்கு அது நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன நீ சாப்பிட்டேன்னு அந்த வாயு வழியா வருமா? சி மோந்து வாக்கின விட்டாத அப்படியே வாடை எடுத்து கடிச்சு வச்சு அத்தனி இந்த உடம்பு வாசி தொலைங்கடா. நீ பாடி தோடா. அத்தாடி இந்த உடம்பு ஏய் அங்கங்க பச்சை பாம்பு. தாடி என்ன அண்ணே இந்த பாட்டு அந்த ஸ்லாங்கா பாடு. என்ன பாரு? தாடி என்ன உடம்பு அட அங்கங்க பச்சை நரம்பு. தாடி என்ன உடம்பு பாவாட பக்கத்துல பாம்பு. நீ படுக்கும். கிண்ணா கிண்ணா. அடுமாடு மேய்ச்சவன் தான். அது போட ஆம்பளை என்ன மாதிரி இருக்கு வைக்கப்படுறேன். நீங்க அதே மாதிரி கழட்டுங்க. ஏய் இது என்ன ஏன்ட்ட பாவாடையை கட்டிட்டு வந்திருக்க? பாவாடையா பேண்டையா இது? இது ஏன் பேண்ட்? பேண்ட் போட்டியா? ஹலோ ஐயோ அண்ணே தண்ணிக்குள்ள விழுந்துறாதே. நல்லா இருக்கு. துக்குலாபட்டி வழுக்க பாண்டி சார்பா. என்னது வழுக்க பாண்டியா? என்ன திறந்து திறந்து உள்ள வைக்கிறாரு? நான் தொடக்கிறேன். நீ நல்ல ஆம்பளை கலட்டு. நான் நல்ல பொம்பளையே இல்ல. நீ கலட்டினேன்னா மதுரை மாவட்டம் காலையில ஸ்டேட்டஸ் பூரா ஓடுதே. இது பேண்டால வேட்டி கட்டுறியா? ஏக்கா நீங்க பொத்துங்கக்கா. லூஸ் ஆயிருச்சா? ஏய் செய்யா பல்ல அலசி விட்டுக்கிட்டு ஓசை போட்டு அடிப்பேன். எந்த ஓசை போட்டு அடிப்ப? நான் சொல்றது சாதா ஓசை. அப்ப நீங்க அதுக்கு தான் அலையறீங்களா? ஆமா ஆமா பெரிய இது வச்சிருக்க மாதிரி. அடி பாதகத்தி மகளே மல்லிகைப்பூ மோந்து பார்த்தா பிளாஸ்டிக்கா? பெரிய அப்படியே வாங்கி வாங்கி 100 முழத்துல எங்களுக்கு தகச்சு. ஏத்தா நீ பொத்துதா? நீ இத மூடு. நீ தர. நீ பொத்து. நீ காமி. நான் கலட்டுறேன். நீ கலட்டு நான் கிள்ளி வச்சுட்டு போயிடுவேன். என்ன வச்சிட்டு போயிருவ? கிள்ளி வச்சிருக்கியா? பத்தியலா அவர் என்ன சொல்றாரு பத்தியலா? நான் கிள்ளுனா வீடியோ எடுப்பேன். நீ மூடு. நீ அதுக்கு மேல இருக்க நீ. ஆனா இங்க இருக்க 4 பேத்துக்கு அனத்தம் பிடிச்சிருச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துல ரெண்டு குதி குதிச்சு எல்லாத்தையும் தள்ளி விட. இந்த கொஞ்ச நேரத்துல ஒரு கிறுக்கு போய் வருவேன் பாரு. நான் சும்மா கிடையாது. என்னை விட கிறுக்கு போயலாம். அவன் தான் சந்திரமதி. எனி டைம் அழுதுகிட்டே டயலாக் பேசு. அது என் மாணவன் அப்பா. அப்படித்தான் என் புள்ளைய காணோம்னு தெரியும். 6 பேர பக்கத்துல. செய்யா சொல்லுங்க ராதா. என் நேரத்துல நீ காலடி வச்சியா மை செட்டு நின்று போச்சு. ஆமா இதுக்கு முன்னாடி என்னமோ நிக்காம ஏய் கரண்ட் வந்து கரண்ட் வந்துச்சு. நீ வந்து இந்த ஏதோ ஒரு இது சொல்லல அப்படி எங்க அண்ணன் சேத்துட்டு சொல்லி சென்ட்ரேட் சாவி எடுத்து உன் கவட்ல கிண்டுன்னு அடிக்க சொல்லிடுவேன். நான் வாயில உன்னை அடிக்க சொல்லுவேன் பாத்துக்கோ. நீ வாயில அடிச்சா அவன் கையில அடிச்சு விட்டு போயிடுவேன். என்னத்த அடிச்சுட்டு போயிருவாங்க? ஓ மை காட். சீமக்கருவ மண்டி பயலுகடா. கொடூரமா குஜிலி கும்பாடா. ராதா பப்பிஸ்தான் ராதா பப்பிஸ்தான். பெண்களுக்கு உட்கார இடம் கொடுத்து ஆம்பளையால போறாங்க வாரு. வரப்புல குருட்டு கொக்கு உட்கார்ந்தது மாதிரி. ஏன் குருட்டு கொக்குக்கு எப்படி கண்ணு தெரியும்? நீங்க நல்லா இருக்கன்றதுக்காகத்தான் உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே ஜீவனா ஆண் வர்க்கங்களே ஆண் வர்க்கங்கள்.
கஜா 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 கஜா. தண்ணிக்கு அங்கிட்டு உட்கார்ந்துருக்க ஆளுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறியா? என்ன இல்ல சும்மா மொட்டை மொட்டையா பேசாத பயந்து வருது. சும்மா இருக்கும்னு நினைக்கிறியா? என்ன அது இப்ப இதுல யாராவது ஒரு ஆள் அங்கிட்டு விழுக போற நாடகத்தை நிறுத்தி காசு வாங்கிட்டு போறேன். அது சீர் சரியில்லையே. ஏன் இப்படி என்ன உங்க எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களா? ஏன் இப்படி அங்கிட்டு நம்ம பெரிய ரேஸ் வண்டி நடத்துற மாதிரி இங்க உட்காந்துருப்பிய கமிட்டி ஊரா. தள்ளி உட்கார வேண்டியதானே? மிஸ்டர் ராதா உன்னை உச்சரிக்கிறேன், ஓடி பேர் மரியாதை.